சார், திமுக காங்கிரஸ் இடையே ஒரு கூட்டணி இழுபறி ஏற்படுறதுக்கு என்ன சார் காரணம்? அந்த இழுபறிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது விஜய், உங்கள் விஜய். நீங்கள் ராகுல் உருப்படியாக முடிவெடுத்தார், காங்கிரஸோட தாவேகாவோட இணைவது அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம், அல்லது ரெண்டாம் இடத்துக்கு வரலாம், கேரளாவில் ஒரு லாபம், இங்கே சீட்டுகள் ஜெயிக்கலாம், அதாவது அதிக எண்ணிக்கைனாலும் ஜெயிக்கலாம், கௌரவம் தானே. ஸோ ஒருவேளை 35 தொகுதிகள் கொடுத்தாலுமே திமுக வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. அதை தான் நினைக்கிறேன். 35 கொடுக்கும்போது ஜெயிக்காத தொகுதியெலாம் கொடுப்பாங்க. இப்போ மட்டும் என்ன சார், இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நேற்று ரகுபதி சொல்லியிருக்காரு சார், திமுக கூட்டணி இருந்தால் காங்கிரஸ் வந்து சட்டசபைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வந்துடுமா? திமுக என்னைக்கா தனியாக ஜெயிச்சிருக்குதா? தனியாக நின்றுருக்குதா? திமுக வரலாற்றிலே கிடையாது. விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காப்புல, அவன் பழி மேலே பழி போட்டு தடுக்க பார்க்குறதா சொல்லி விஜய் சொல்கிறாரு சார். அவருக்கு குற்ற உணர்ச்சின்றது கொஞ்சம் கூட கிடையாது. 41 பேர் யாரும் உயிரிழந்தாங்களே, நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்றத பற்றி அவர் கவலையே படல. இப்போ தாவேக்கா வேற கூட்டணி சேர்ந்து போகுமா இல்லை தனித்தே போட்டிடுமா சார்? தாவேகாவுக்கு மூளை இருந்தால் என்டிஏ கூட்டணிக்கு போகணும். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அப்துல் முத்தலிப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், திமுக காங்கிரஸ் இடையே ஒரு கூட்டணி இழுபறி ஏற்படுறதுக்கு என்ன சார் காரணம்? திமுக காங்கிரஸ் கூட்டணி இழுபறி இழுத்து காலில் கையில் விழுந்து சோனியா காந்தியை சமாதானப்படுத்தி, தாயே பராசக்தி நீங்கள் மட்டும்தான் இதை தீர்க்க முடியும்னு சொல்லி அவர்கள் அருள் பாலித்து ராகுலை ஆஃப் செய்து ஒரு மாதிரி முடிவெடுத்து திமுக ஆதரவாக மீண்டும் அடிமை சாசனத்தை திமுக காங்கிரஸ் எழுதியிருக்கிறது. அதனால் இழுபறின்றதுலாம் போன வாரம். அந்த இழுபறிக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது விஜய், உங்கள் விஜய். இன்றைக்கி திமுகவை இன்றைக்கி காலைல கூட பேசினார். அவர் இவங்களை தூங்கக்கூடாத அளவுக்கு தான் பேசிகிட்டு இருக்காரு. அதனால் விஜயுடைய வரவு பலருக்கும் வாசலை திறந்து விட்டது. அதில் நல்ல வாய்ப்பு காங்கிரஸ் கிடச்சிது. ராகுல் வாழ்க்கையிலேயே உருப்படியான முடிவு எடுத்த கணங்கள்னு பார்த்தா அந்த ஜோடோ யாத்திரை ஒன்று, அடுத்து இது. உருப்படியான முடிவு எடுத்த ராகுல் அதிலே உறுதியாக நின்றுக்கணும். நான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உருப்படியாக முடிவு எடுத்தா இன்னொருத்தர் குழி வெட்டிடுவாப்புல. அதனால் நீங்கள் ராகுல் உருப்படியாக முடிவு எடுத்தார், காங்கிரஸோட தாவேகாவோட இணைவது அப்படின்னா பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்கலாம், அல்லது ரெண்டாம் இடத்துக்கு வரலாம், கேரளாவில் ஒரு லாபம், இங்கே சீட்டுகள் ஜெயிக்கலாம், அதாவது அதிக எண்ணிக்கைனாலும் ஜெயிக்கலாம், கௌரவம் தானே. 10 சீட்டு ஜெயித்தாலும் ஈக்கு தலையாக இருக்கிறார், சிங்கத்துக்கு வாழா இல்லை அப்படின்ற மாதிரி. ப்ளஸ் பர்சன்டேஜ் கிடைக்கும். 50 சீட் நின்று 10 சீட் ஜெயிக்கிறீங்கன்னா 50 சீட்டில் தாவேகாவுடைய பர்சன்டேஜ் எல்லாம் சேர்த்து காங்கிரஸுக்கு பெரிய ஒரு பர்சன்டேஜ் கிடைக்கும். அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்பொழுது கட்சிகளை தாண்டி தனிநபர்கள் இதுதான் உள்ளாட்சி தேர்தல், அதில் பெரிய அளவில் காங்கிரஸு கால் ஊன்றலாம், திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். இது காங்கிரஸுக்கே நல்லது. காலம் பூரா இந்த 1900 சொல்லுவாப்புல, ஒருத்தர் கேட்பாப்புல எம்ஜிஆரை பார்த்து, இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் அந்த மாதிரி அடிமையாக இருக்குது, ஆண்டு பூரா இவங்களுக்கே உழைச்சி கொடுத்து நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுமா அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி மாணிக் தாக்கூர் எல்லாம் கேட்டாங்க. இவர் 1000 ஆண்டுகள் ஆகட்டுமேனு எம்ஜிஆர் ஸ்டைலில் பாடியிருந்தாப்புல ராகுல். சோடங்கர் கூடயே சேர்ந்து ஆஹான்னு வாசிச்சிருந்தார். ஆனால் இந்த நல்ல முடிவை கைவிட வைத்தது திமுக. கெஞ்சி கூத்தாடி கூப்பிடுப்பா நம்ம ஆட்களை அப்படின்னோடனே சிதம்பரம், செல்வ பெருந்தகை எல்லாத்தையும் கூப்பிட்டு, இவங்களாம் காங்கிரஸில் இருக்கிற திமுகவில் இருக்கிற காங்கிரஸ் நிர்வாகிகள், இவங்களாம் பூச்சி பேசி சிதம்பரத்துக்கு என்ன பிரச்சனை? தாவேகா கூட போய் சேர்ந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்க முடியுமா? 2028 ஆட்சி முடியுது, அவருடைய இது எம்பி இது முடியுது. அன்றைக்கி போய் தாவேகா வந்து எத்தனை எம்பி இருக்குது, நம்ம கொடுப்பாங்கன்னு கிடைக்கிறதுக்கு என்ன நிச்சயம்? திமுகனா பிரச்சனை இல்லை அப்படின்னு அவருடைய சொந்த நலன். செல்வ பெருந்தகைக்கு என்ன பிரச்சனை? திமுகவுடைய ஒன்றிட்டோம், இப்போ பிரிச்சுட்டு போய் தாவேகாலாம் போனால் நம்மளை காலி பண்ணிடுவாங்க, மாணிக் தாக்கூர் யாரையாவது தலைவராக்கிடுவாங்க, கண்டிப்பாக நம்ம கண்டோம். 2வது, இங்கே இருந்தால் இப்போ இருக்கிற ராஜ்யசபாவில் அவர் பேரும் இருக்குது. ஏன்னா மிகச்சிறந்த ஒத்துழைப்பு தருபவர் அப்படின்ற முறையில் ஸ்டாலினுடைய இதயத்தில் இடம் பிடிச்சிட்டார். எந்த அளவுக்குன்னா, ஒரு கல்யாணம் ஸ்டாலின் போனார்னா வாழ்த்திட்டு கிளம்பிடுவார். இவர் கைப்பிடிச்சி கூப்பிட்டோன்னா கூட போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிருக்கார். அந்த அளவுக்கு நெஞ்சத்தில் செல்வ பெருந்தகை இடம் பிடிச்சிட்டார். அதனால் அவர் ராஜ்யசபா கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சு சோனியா காந்திகிட்ட பேசி, ஏன்னா ஏற்கனவே இவங்கள
கனிமொழியெல்லாம் அங்கே அனுப்பிச்சு 2 தடவை பேசுனாங்க ராகுல்கிட்ட. இவங்க போய் அங்கே தொங்குனா அதுக்கு பேர் ராஜதந்திரம். எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் பேசினாருன்னா அதுக்கு பேர் அடிமைத்தனம். அந்த மாதிரி இவங்க உடைச்சா மண்குடம், அவங்க உடைச்சா பொன்குடம். இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்க வந்தால் தக்காளி சட்னி. இதுதான் திமுகவுடைய பாலிசி. 2 தடவை கனிமொழி போய் பேசினாங்க. ராகுல் இறங்க முடியாதுட்டாப்புல, எல்லாம் முடியாதுன்னு. பேட்டா நாங்கள் என்ன பண்ணுறோம் பாருன்ட்டு அவங்க அம்மாவை பிடிச்சிட்டாங்க. அவங்க நான் கே ராகுல் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னு பேசி மாற்றி விட்டு இன்றைக்கி ஒத்துக்கிட்டாங்க. 28 இல்லை 27 +1ன்றாங்க. +1 இல்லை +2. அந்த ராஜ்யசபாவும் ராஜ்யசபா 28 ஒரு ராஜ்யசபா, அது சிதம்பரத்துக்கு. அதனால் 27+2. ஏன்னா கிறிஸ்தோடங்கர் வந்து இங்கே இருக்கும் போதெல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமைதியாக இருந்தார் சார். கிறிஸ்தோடங்கர் ராகுலுடைய ஆள். அப்போ கிறிஸ்தோடங்கருக்கு வந்து ராகுல் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சார். இவங்கக்கிட்ட இறங்கியே வரல. பொதுவாக மேலிட பார்வையாளர்கள் வந்தாங்கன்னா சகல கவனிப்பு நடக்கும். என்னென்ன வேணுமோ குளிப்பாட்டிடுவாங்க. அதோடு அவர் நான் பார்த்துக்கிறேங்கன்னுவாங்க. கிறிஸ்தோடங்கிட்ட அது நடக்கலை. அவர் எந்த இதுக்கும் ஒத்து வரல. சாதா ஹோட்டல் போறியா போடு, எனக்கு ஸ்டார் ஹோட்டல்லாம் வேணாம். சாப்பாடா நான் சும்மா கொஞ்சோண்டு செய்வேன், மற்ற விஷயங்களா நோ. அப்படிப்பட்ட ஆள். அதனால் கிறிஸ்தோடங்கிட்ட இவங்க எதுவுமே வேகலை. அவர் கொடுத்த தொகுதிகள் வந்து 40 தொகுதிகள் கேட்க சொன்னதா எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் உண்மைதான். 35 குறவை இறங்க மாட்டேன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் இவங்க காலில் கையில் விழுந்து, சோனியா காந்தி காலில் விழுந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ ஒருவேளை 35 தொகுதிகள் கொடுத்தாலுமே திமுக வந்து ஜெயிக்க விட மாட்டாங்க. அதை தான் நினைக்கிறேன். 35 கொடுக்கும்போது ஜெயிக்காத தொகுதியெலாம் கொடுப்பாங்க. இப்போ மட்டும் என்ன பேட்டா இவ்வளோ அலக்கழிச்சியா, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னா பண்ணுவாங்க. இன்னொன்று அவங்க இவர் சொன்னாங்கல்ல, பாஜக அதிமுக ஜெல்லாகவில்லை. அங்கே சாதாரணமாக ஓடினது. இப்போ இங்கே ஜெல் ஆகலை. இது பிரச்சனை தான் சார். இப்போ இந்த பேச்சுவார்த்தை உடன்பட்டது வந்து திமுகவுக்கு வெற்றியா தோல்வியா சார்? திமுகவுக்கு வெளியில் வேணால் சொல்லிக்கலாம். இந்த ஆதரவு ஊடகங்கள்லாம் ஷாக், ராகுலுக்கு ஸ்டாலின் கொடுத்த ஷாக், ராஜதந்திரம். ரூமில் போய் காலில் வந்துட்டு வெளியே நெஞ்சு நிமித்திட்டு இருக்குது பேர் ராஜதந்திரமா? அவர்களுக்கு ஒரு வகையில் தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி இருக்காங்க. ஐயோயோ விட்டு இருந்தா அவ்வளோதான், 3வது இடம், நல்ல வேலை இழுத்து பிடிச்சி கொண்டு வந்தாச்சு அப்படின்னு. அதனால தான் செல்வ பிறந்தக்கு மேலே அவ்வளோ பாசம் முதல்வருக்கு. எப்பா காப்பாற்றினடாங்க அப்பா அப்படின்னு. அப்போ இதை ராஜதந்திரமா முக ஸ்டாலின் பார்க்குறாரு போல. ராஜதந்திரம் சொல்லிக்க வேண்டியதான். அதான் சொல்கிறேனே, உள்ளே போய் அந்த காலத்தில் துக்ளக்கில் எழுதுவாங்க, கலைஞர் வந்து இந்திரா காந்தியை பார்க்க போனார். பிரதமர் இந்திரா காந்தியுடன் தமிழக முதல்வர் சந்திப்பு, தமிழக நலன் குறித்து 45 நிமிடம் சீரிய ஆலோசனை. இங்கே இதுதான் அந்த காலத்தில் அது இப்படி தான் நடக்குதுன்னு துக்ளக்கில் இவர் ஷோ கிண்டல் பண்ணார். இப்போ அதுதான் நடக்குது. ராகுலுக்கு ஸ்டாலின் கொடுத்த ஷாக். ராகுல் தான் 1 வாரம் 10 நாளாக ஷாக் கொடுத்துருந்தாரு. ஜோடங்க பாம்புன்னு தாண்டவும் முடியல, இதை பழுதுன்னு மிதிக்கவும் முடியல, இது என்ன தான் எப்படி தான் இதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. இங்கே வந்து சிரிச்சு நின்றுக்கிறாப்புல அறிவாலயத்தில். சோடங்கர் அப்படி சொல்லவே இல்லை. நாங்கள் பேச்சுவார்த்தை சுமூகமாக போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை, தாவேகா கூட கூட்டுன்னு சோடங்கர் சொல்லவே இல்லை. அப்படி இப்படின்னு அவர் அப்படியே சிரிச்சின்னு அப்படியே பின்வாசல் வழியாக கூட அரசியல் செய்ய தெரியாதுன்னெலாம் சொல்கிறாரு. ஜென் துறவி மாதிரி அப்படியே. அங்கே டெல்லி போனோன்னா நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும். தாவேகெல்லாம் பெஸ்ட்டு கட்சிங்க, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அவங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படி போட்டு அடிச்சார். என்னப்பா இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு. அதனால் கதரை விட்டு மரண பயத்தை காட்டிட்டு இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க. இந்த ஒற்றுமைன்றது ஒரு ஜெல்லான ஒற்றுமையாக இருக்காது. இதுக்கப்புறம் இவங்களை ஜெயிக்க விடணுமா, 28 விடணுமா, 10 கூட ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருப்பான். சார் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போது நேற்று ரகுபதி சொல்லியிருக்காரு சார், திமுக கூட்டணி இருந்தாத காங்கிரஸ் வந்து சட்டசபைக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். காங்கிரஸ் இல்லைன்னா திமுக வந்துடுமா? திமுக என்னைக்கா தனியாக ஜெயிச்சிருக்குதா, தனியாக நின்றுருக்குதா? திமுக வரலாற்றிலே கிடையாது. ஒருவேளை மாணிக்கம் தாக்கூரை பேச விட்டுருந்தா கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுத்துருப்பார்ல சார். ஆமாம், ஏங்க மாணிக்கம் தாக்கூர் அரசியல் தெரிஞ்ச எல்லாருமே போட்டு அடிப்பாங்க. 1967 நீங்கள் இன்றைக்கி வலதுசாரி சனாதனம் அப்படிலாம் பேசுகிறாங்கல்ல, குள்ளுகப்பட்டர்னாங்க, குலக்கல்வியை கொண்டு வந்தாருன்னாங்க ராஜாஜியை. அவருடைய சுதந்திர கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. ஆட்சியில் பங்குன்னு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, எப்படியே வரப்போகிறதில்ல, அதனால் ஆட்சியில் பங்குன்னு பார்த்தா எம்ஜிஆர் சுட்ட உடனே அந்த போஸ்டரை ஒட்டி ஜெயிச்சிட்டாங்க. அண்ணா பார்லிமெண்ட்டுக்கு நின்று ஜெயிச்சிட்டாரு தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில். ஆட்சி வரான்னு நம்பிக்கை இல்லாமல் தான் அவரும் பண்ணார். இங்கே ஜெயித்த உடனே என்ன பண்ணுன்னு தெரில, அண்ணாவுக்கு பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவர் இங்கே வந்துட்டார். அப்போ தான் வாரிசு அரசியல் முதல்ல உருவாகுது. யார்? தென் சென்னைக்கு முரசொலி மாறனை நிற்க வைக்கிறாங்க.
இங்கே அண்ணா வந்து மேலவை உறுப்பினரை முதலமைச்சர் ஆகுறாரு. இங்கே ராஜாஜி கேட்குறாரு, 20 சீட்டு நம்ம ஜெயிச்சிருக்காங்க, என்னங்க பேசினபடி கூட்டணி இது, நாங்கள் தனிப்பெரும்பான்மை ஒன்றும் யாருக்கும் கிடையாதுட்டாப்ல அண்ணா. அன்றைக்கி காலவாரி விட்டார். அதற்கு பிறகு 77ல் இவர்கள் கூட்டணி சேர்ந்து நின்றதெல்லாம் பார்த்தோம். ஜனதா கூட சேர்ந்து நின்றதெல்லாம் 80களில் வந்து இந்திரா காங்கிரஸோட சேர்ந்து நின்று மண்ணை கவுனாங்க. இத்தனைக்கும் 55% 2 பேரும் சேர்ந்து. எம்ஜிஆர் 33%. ஆனால் எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு, மீண்டும் ஆட்சி பிடிச்சிட்டாரு. இவர் இருக்கிறதுல 17 சீட்டு குறைஞ்சி போச்சு இவருக்கு. காங்கிரஸ் கூட கொஞ்சம் ஓரளவு தப்பிச்சிச்சு. இந்த மாதிரி மக்கள் மரணாடி கொடுத்தாங்க. அது வந்து இவர் வந்து எந்த காலத்துலையும் தனியாக நிற்க அதிகமாக கூட்டணி சீட்டு ஒதுங்கினதே கலைஞர் தான். வாரி கொடுத்ததெல்லாம் நடந்தது. அதனால் கூட்டணிலாம் முடியாது. அதே எம்ஜிஆர் பீரியட் இருக்கிற வரைக்கும் கூட இங்கே கூட்டணி ஓடிச்சு. ஜெயலலிதாலாம் 2014 தனியாக தான் நின்னாங்க. மோடியில் அந்த லேடியும் தனியாக நின்னாங்க. 2016 234 தொகுதியும் ரெட்டையில் போட்டிட்டுது. அந்த வரலாறு அதிமுக உண்டு, திமுக கிடையாது. அப்புறம் என்ன பெரிய இது, அவர் என்ன நான் நினைக்கிறேன், ரகுபதி அதிமுக கலக்கிறதா நினச்சின்னு வந்து பேசினுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் காங்கிரஸ் இல்லைனாலும் நீங்களும் சட்டசபைக்கு போக முடியாது. காங்கிரஸ் அதனால தான் கெஞ்சி கூத்தாடினது. ஒரு பக்கம் தலைவர்கள் கெஞ்சி கூத்தாடி கூட்டு வருவாங்களாம், இன்னொரு பக்கம் இவர்கள் உட்காந்துட்டு வீரா பேசிகிட்டு இருப்பாங்க. இதுதான் திமுக. இங்கே ஒரு பக்கம் உள்ளுக்குள்ள காலில் உண்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்குது. இந்த வின்னர் படம் வடிவேல் மாதிரி, சண்டைனா சட்டை கிளிய தானே செய்யும் அப்படின்றது. இதுதான் இவருடைய நிலைப்பாடு. சார், இப்போ கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைச்சாலும் பிரச்சாரத்துக்கு ராகுல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கே சார். அதெல்லாம் யாருங்க? விஜய்க்கு மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு பாண்டிச்சேரிக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல். விஜய் ராகுல் ஒரு மாதிரியான ஆள் தான், சொல்ல முடியாது. ஏன்னா முறுக்கிட்டாங்க, மைடியர் பிரதர்லாம் தூக்கிட்டாரு. அதனால் வரது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பீகாரில் கூட்டணி வச்சு பெரிய பிரச்சனை பண்ணி அதுக்கே சரியாக போகல. அடுத்த தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க, அன்னைக்கு கூட போகல, நல்லா காலவாரி விட்டு வந்தார். அதனால் சொல்ல முடியாது, வராமல் கூட போகலாம். சார், திமுக கூட்டணியிலேருந்து வைகோ வெளியேறணும்னு சொல்லிட்டு மதிமுக தொண்டர்கள்லாம் ஒரு 2-3 நாளாகவே சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க சார். ஈரத்துண்டை போட்டு கழுத்த இருக்கிற கூட்டணி தான் திமுக அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியே போட்டிருக்காங்க சார். இது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், உங்களுக்கு சக்கை எங்களுக்குன்னாரு கேஎஸ் அழகிரி, ராஜேஷ்குமார் எல்லாம் மறுபடியும் சக்கையை வாங்கிட்டு ரெடியாக போயிட்டாங்க. கரெக்டா? அதே மாதிரி தான் ஈரத்துண்டு போட்டு அறுக்குது. இன்றைக்கி அறுக்குறாங்க. ஈரத்துண்டை போட்டு அறுத்து தான் இன்றைக்கி சொந்த சின்னத்திலே நிற்க முடியாத அளவுக்கு இருக்குது. வைகோ வெளியேறினா வைகோ போன்றுவாப்புல. யார் சேர்மன், கம்பெனி சேர்மன் யார்? துரை வைகோ. நீ போய்க்கோண்ணா, நான் பார்த்துக்கிறேண்ணா அப்படின்றவாப்புல. அதனால் இவங்கெல்லாம் முதுகெலும்பு எப்போவோ உருவி விட்டாங்க. அதுக்கப்புறம்லாம் மற்றதெல்லாம் எங்கே போவார்? அதனால் இவர்கள்லாம் அடிமையாகி வாயிற் காப்பவனாக மாறி பெருமையாக சொல்லிக்குவார்ல, போர்ப்படை தளபதியாக இருப்பேன்னு. அதெல்லாம் ஒரு ஈரவங்காயம் இல்லை. அறிவாலயம் வாசலில் செக்யூரிட்டியாக இருப்பேன்றது தான் மாற்றி சொல்கிறாப்புல. அதனால் அறிவாலயம் வாசலில் செக்யூரிட்டியாக இவர் கமலாசன் ஒரு 4-5 பேர் மாறி ரொம்ப வருஷம் ஆகுது. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, செக்யூரிட்டி தான். சார், இப்போ சசிகலா புதுசாக கட்சி திறந்துருக்காங்களே சார், இது எப்படி சார் தமிழ்நாட்டில் வந்து எதிரொலிக்கும்? சசிகலா கட்சி தொடங்கியிருக்காங்க, பேர் வச்சுருக்காங்களா? இல்லை சார், பேர் ஏன் வைக்கல? கொடி மட்டும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பேர் ஏன் வைக்கல? ஓரிரு நாட்களில் பண்ணுறேன்னு சொல்லி நடைமுறை சிக்கல், ரெஜிஸ்டர் பண்ணி தான் கொண்டு வரணும். அதனால் அந்த பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, இப்பொழுது அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்ததில் சசிகலா அவர்களுடைய இதை பற்றியும் பேசப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் சசிகலா இவங்களெல்லாம் கட்சிக்குள்ளே அந்த இதுக்குள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க. தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு மெயினாக அதிமுக அட்டாக் பண்ணுறதுனா அது திமுகவுடைய வாய்ஸ் மாதிரி தானே தெரியுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது நாங்கள் பேசி சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவில் அவங்ககிட்ட பேசி சரி பண்ணி அதேமாதிரி வாய்ஸ் கொடுக்க கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுக ஆட்சி வர வேண்டும், திமுக ஆட்சி ஒழிய வேண்டும், புரட்சித் தலைவி ஆட்சி அமைய வேண்டும் அப்படின்னு சசிகலா வாய்ஸ் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சார், விஜய் இன்னைக்கு வாக்குறுதிகள் சில வந்து வெளியிட்டிருக்காங்க சார். அதில் வந்து இப்போ ட்ரோல் செய்கிற மாதிரி இருக்கிறது வந்து இந்த ரேஷன் கடையில் ஆணுக்கு வந்து தனியாக ஒரு ஆளும் பெண்ணுக்கு அந்த இடையாளர்னு சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி போடுறதா சொல்லியிருக்காரு சார். இது எப்படி சார் வந்து மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க? விஜய் டோட்டலாக அந்த விவகாரத்தில் சரியாக பேசலை. ரேஷன் கடை வந்து அதோடைய வடிவங்களே இப்போ மாறிட்டு வருது. மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, கூடி சீக்கிரம் அது அமலாக போகுது. அது ஏடிஎம் மிஷின் மாதிரி. நீங்கள் உங்கள் கார்டை போட்டு என்னென்ன வேணுமோ நீங்கள் இது பண்ணிட்டு அதுக்குரிய பணத்தை கட்டிட்டீங்கன்னா எல்லா பொருளும் வந்துடும். அப்படி வந்தால் உங்களுக்கு ரேஷன் கடை அந்த ஊழியர்கள் மற்ற விஷயங்களுமே ரொம்ப பெருசாக தேவைப்படாது. இந்த சிஸ்டத்துக்கு மாறு நேரத்தில் பாக்கெட் பண்ணி கொடுப்போம்,
ஒரு ஊழியருக்கு ஆண் ஊழியருக்கு ஆண், பெண் ஊழியருக்கு பெண்ணு, அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப பழசு. கொஞ்சம் அப்டேட் ஆகணும் அவங்க. மத்திய அரசு அந்த இதை கொண்டு வரப்போது கூடிய சீக்கிரம் அது அநேகமாக அமலாயிடும். அப்போ ரேஷன் கடைகளில் அந்த முறை வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏமாத்துத்தனன்றது இருக்காது. இப்போ அந்த கார்டு சிஸ்டம்னு வருது வச்சுக்கோங்க. கார்டு டிஜிட்டல்னு மாறினால உங்கள் கார்டில் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கும். ஆதார் இணைக்கப்பட்டால் அதில் பேனும் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கார்டை கொண்டு போய் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வருமானம் மற்ற விஷயங்கள் தெரிஞ்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெள்ளை கார்டுக்கு மாற்றுற ஏற்பாடெல்லாம் கூட நடக்கும். வருமானம் மற்ற விஷயங்கள். அதனால் இது ஒரு நல்ல முயற்சி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது. அதே மாதிரி 20 கிலோ அரிசின்னு 10 கிலோ கொடுக்குறது, 10 கிலோ வேறு இடத்துக்கு போகிறது, அதெல்லாம் நடக்காது. நான் கரெக்டாக என்ட்ரி பண்ணி தானே மக்களுக்கு வாங்குவேன். இன்னொன்று நான் வாங்கவே மாட்டேன் 5 மாதம். 6வது மாதம் நான் போய் கார்டு போட்டோன்னே 5 மாதம் என்ட்ரி போட்டுருவாங்க. போட்டு 6வது மாதம் என்ட்ரி. சிலது நம்மள்ட்ட கூட கேட்பாங்க, சார் போட்டுக்கிட்டா அப்படின்னு. நம்ம என்ன நினைப்போம், சரி போட்டுக்குங்க அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இனி அதெல்லாம் தடுக்கப்படும். அப்படின்னா விரயமாகிறது தடுக்கப்படும். கள்ள சந்தையில் ரேஷன் பொருள் விற்பதும் தடுக்கப்படும். அதனால் அந்த சிஸ்டம் வரப்போகுது. இவர் அது தெரியாமல் இவர் பேசிகிட்டு இருக்கார். சார் இப்போ வந்து இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி பண்ணுறாங்க. விஜய்னு ஒருத்தர் வந்திருக்காப்புல, அவன் பழி மேலே பழி போட்டு தடுக்க பார்க்குறதா சொல்லி விஜய் சொல்கிறாரு சார். அவருக்கு கொற்ற உணர்ச்சின்றது கொஞ்சம் கூட கிடையாது. 41 பேர் யாரும் உயிரிழந்தாங்களே, நம்மளும் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்றத பற்றி அவர் கவலையே படல. இன்றைக்கி கூட பாருங்கள், வேனில் போய்கிட்டு இருக்கார், நல்ல வேகம். ஒருத்தன் வேனை பிடிச்சி தொங்கிக்கின்னு செல்ஃபி எடுக்கிறான். அதுவும் இப்படி திரும்பிக்கின்னு எடுக்கிறான். கீழே விழுந்தானா மண்டை அடிச்சுன்னா செத்து போயிடுவான். இல்லை வேன் ஏறி இறங்கிச்சுன்னா முடிஞ்சது கதை. இவர் என்ன பண்ணணும், உடனே வேனை நிப்பாட்ட சொல்லணும். நிறுத்தியா வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செம்ம திட்டு விடணும். என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. வரதா தான் கூட்டத்துக்கு வா, இந்த வேலை இந்த சாகசம் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி திட்டணும். உயிர் போனால் யார் பொறுப்பு அப்படின்னு. இவருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. தொண்டர்களை பற்றி எந்த காலத்துலையும் அவர் கவலைப்பட்டதே கிடையாது. சுயநலம், தனக்காக தான் எல்லாரும் நேர்ந்து விட்டுருக்காங்கன்னு நினைப்பவருக்கு. வந்து செத்து போகிறான்னா அது அவனுடைய பிரச்சனை, நமக்கு என்ன அப்படின்றது தான். ஒரு வட இந்தியர் இறந்து போனார், அவருக்கு 2 குழந்தைங்க. அந்த குடும்பம் இங்கே இந்தியா தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வந்துருக்குது. ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தா என்ன கெட்டு போகுது, எவ்வளோ செலவு பண்ணுற. அதுக்கு டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு இதய நோய் இருந்தது, அவர் இது கிடையாது, அவர் அது கிடையாதுன்னு. இந்த 5 லட்ச ரூபா கொடுக்காம இருக்குது, இவ்வளோ வேலை பண்ணாங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபா கூட கொடுக்கலாம்ல, அந்த குடும்பத்துக்கு உதவும்ல. இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ ஒரு கஞ்சத்தனமான ஒரு தலைவனை நான் பார்த்ததே கிடையாது. ஊருக்காக இதை பண்ணுவாங்க. என்ன சார் நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 20 லட்ச ரூபா கொடுத்தாரு கரூரில்னு. கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுத்தது, இவர் பேரில் தலைமையில் எல்லாம் விழுந்ததுனால பயந்து போய் 20 லட்சம் கொடுத்தாரு. ஆனால் விக்கிரவாண்டியிலேருந்து கரூர் வரைக்கும் செத்து போன யாருக்காவது எதாவது பண்ணியிருக்காருன்னா விவேக் சொல்கிற மாதிரி தான். இவ்வளோ பேருக்கு எதாவது பண்ணி உங்களுக்குலாம் எதாவது பண்ணிக்கிறேன்னா எதுவும் இல்லை, அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் அப்படின்னு. ஒருத்தரை கண்டித்தனும் கிடையாது. சொந்த கட்சிக்காரனே ஒரு 5-6 பேர் செத்து போய்க்கிறான். நிர்வாகி, மாவட்ட நிர்வாகியை சஜி மாதிரி ஆட்கள் ₹1 அவன் குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கல. படம் கூட திறக்க வைக்கல. படம் வந்துச்சு அதை துட்டுக்கிட்டு கொடுக்கணும்ல, அந்த ஃபேமிலியை கூப்பிடணும். வந்து இதுதான் விஜய். இந்த மாதிரி ஆள் வந்துக்கிட்டு நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா அது எப்படி நம்புகிற மாதிரி இருக்குது. இவரை வந்து பழி வாங்குறாங்களாம். பழி வாங்காமல் நடந்துக்குவா. இந்த இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து செத்து தானே பண்ணுவேன். இந்த வர வைக்கிறதெல்லாம் புஷி ஆனந்த் தான். புஷி ஆனந்த் நினச்சா யாருமே வரமாட்டாங்க. புஷி ஆனந்த் நினச்சா இந்த மாதிரி கும்பல் வரும். அப்போ புஷி ஆனந்த் மேலே வழக்கு போட்டால் தானாக இது விஷயம்லாம் அடங்கும். ஏங்க இங்கேருந்து காஞ்சிபுரம் போனார்ல பொதுக்குழுக்கு, ஒரு ஆள் வந்தானா கூட, ஏன் வரல? ரசிகர்லாம் மறைஞ்சிட்டானா? ஊரே லைவ் பண்ணி தான் போகுது. அப்போது இந்த டிவிக்காரனுக்கு தானே வேலை, டயர் லைட் கேமரா வச்சு தான் போவானுங்க. அதுக்கு 2 வண்டியை போட்டு கூட தான் போகிறானுங்க. ஆனால் எந்த ரசிகனும் வரல. ஏன்னா அப்போ அந்த கரூர் சம்பவம் நடந்த புதுசு வந்தால் அது ஒரு பிரச்சனையாக மாறுன்ட்டு புஷி யாரையும் வர வேணான்ட்டார். இப்போ லாஸ்ட்டாக வேலூர் போகும்போது வர வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு வர வச்சுருக்காங்க. 4-5 வண்டி ஆக்சிடெண்ட்டு. ஒரு ஜீப்பில் கொண்டு போய் விட்றானுங்க. எனக்கு என்னென்னு விட்டு கீழே விழுந்து அடிப்படுது. இந்த மாதிரி ஐசியூவில் இருக்கான்றாங்களா, போய் பார்த்து அவங்க 5 லட்ச ரூபா கொடுப்பாரு அந்த குடும்பத்துக்கு. எம்ஜிஆர்கிட்ட இதே மாதிரி இருந்து தான் நான் கேட்டேன். பழைய பத்திரிகையாளர் பேட்டி எடுத்தப்போ நின்று ஒரு அறை விடுவாராம். ஓடு வீட்டில் இந்த மாதிரி வந்து செத்தனா யார் குடும்பத்தை காப்பாற்றுவா. ஒருத்தனை அடித்து அமிச்சிட்டாரான். அப்புறம் ஹோட்டலுக்கு போயிட்டு கூப்பிட்டு அமிச்சாரான். அவனை யார் கூப்பிட்டு வாங்கினான் வச்சு விசாரித்து என்ன ஃபேமிலி என்ன இது கேட்டு உனக்கு அறிவு இருக்கா, இந்த மாதிரி வந்து உளுந்து செத்தனை நேராக கூட்டத்துக்கு வர வேண்டியது, அங்கே தான் நான் வர்றேன்ல, இது என்ன வண்டியை வச்சுட்டு கூடையே ஓட்டிகிட்டு வர்றது, இன்னொரு தடவை பார்க்கக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அமுச்சு விட்டாரான். எம்ஜிஆர் அடி வாங்கின அமௌண்ட் இல்லை, சந்தோஷமாக போயிருக்காங்க அவன். அந்த மாதிரி தலைவர்கள் இருந்த நாடு இது. உட்காந்து ஆர்டின் காமிச்சின்னு வர
நான் சொல்கிறது. சார் இப்போ வந்து தாவேக்கா வந்து காங்கிரஸ் வரும்னு நினச்சிட்டு இருந்துச்சு சார். இப்போ அதில் மண்ணள்ளி போட்டாங்க. இப்போ தாவேக்கா வேற கூட்டணி சேர்ந்து போகுமா இல்லை தனித்தே போட்டிடுமா சார்? தாவேகாவுக்கு மூளை இருந்தால் என்டிஏ கூட்டணிக்கு போகணும். விஜய்க்கு உண்மையிலேயே மூளை இருந்தால், அரசியல் அறிவு இருந்தால் என்டிஏ கூட போகணும். ஏன்னா திமுக வீழ்த்துறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. சின்னதாக ஒரு குண்டு வச்சாங்களா போன வாரம்? வச்சாங்களா இல்லையா? எல்லா குண்டும் வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் இன்னொன்று இவங்களுக்கு வேட்பாளரே இல்லை. மொத்தமே 5 வேட்பாளர் 6 வேட்பாளர், இவங்க ஸ்டார் வேட்பாளர் சென்னையிலே நிற்கிறாங்க எல்லாருமே. ஒரே ஒருத்தர் மட்டும் திருச்செங்கோட்டில் போய் நின்றுக்கிறாரு. அதான் அவர் பண்ணுற தொல்லை பெரிய தொல்லை. ஒரே கம்ப்ளைண்ட் வருது. எவனாவது ஆட்டோ கிட்ட விட்டுட்டு டீ குடிக்க போனால் ஆட்டோ தின்னு போயிடுறான். என்னன்னு கேட்டால் ஆட்டோ ஓட்டுறேன், ஓட்டு கிடைக்கும். இந்த பழனிக்கு போவாங்கல்ல காவடி எடுத்துக்கின்னு, எங்கேயா ரெஸ்ட் எடுக்கணும்ல, வச்சு டிஃபன் சாப்பிட்டா இவர் தூக்கிட்டு கரகாடுறாராம். என்னன்னு கேட்டால் எடுப்பா ரீல்ஸ் எடுப்பா ஒரு நிமிஷம் ரீல்ஸ் எடுத்துட்டு. இந்த மாதிரி என்னென்னவோ பண்ணுகிறாராம். இதெல்லாம் பண்ணால் ஓட்டு கிடைக்குன்னு அவர் நினச்சின்னுக்கிறாரு. தலைவரை இதை பண்ணு தலைவர் அந்த வயசானவங்க பாருங்கள் நடக்க முடியாமல் போகிறாங்க, போய் தூக்கிடு தலைவர் தூக்கணும்னு அட பாவி கொள்றானே இறக்கூடாது. இந்த மாதிரி கூத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பழனிக்கு போகிறவனுக்கு ஏதாவது உதவி பண்ணு, ஏதாவது சந்தோஷமாக வாழ்த்திட்டு போவான், போய் ஊரில் சொல்லுவான் யாரோ அருண்ராஜாங்க வேட்பாளருங்கன்னு. அவன் ஆட்டோ எடுத்து ஓட்டின்னு அவன் காவடி எடுத்து சுற்றி இருந்தா இப்படி மற்ற எல்லாம் இங்கே சென்னையில் நிற்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு இங்கே விட்டு வெளியே போக முடியுமா? போகாத அளவு லாக் பண்ணுவாங்க. இல்லை போய் தான் என்ன பேசுவீங்க நீங்கள்? இப்போ ஆதவ அர்ஜுனா போய் வெளியில் போய் என்ன பேசுவார்? இன்னும் 4 கேஸ் வாங்கிட்டு வருவார். அப்போ அவர் தொகுதியிலே முடங்குவார். விஜய் அவர் தொகுதி இப்படியே முடங்கினாங்கன்னா மற்ற 230 தொகுதி யார் பார்த்துக்குவா? யார் போய் பிரச்சாரம் பண்ணுறது? 230 தொகுதிக்கு வேட்பாளர் எங்கே போகிறது? ஒரு வேட்பாளருக்கு 2 கோடி ரூபா ஒயிட்டில் கொடுக்கணும், டெபாசிட் பண்ணோன்னு சொல்லி வாங்குறதா தகவல். அப்போது இப்படி யார் கொடுக்குற அளவுக்கு எந்த மாவட்ட செயலாளர் இருக்கா? எல்லாம் தலைகாஞ்சவன் தான். உங்கள் ரசிகராக இருந்து ரசிகர் மன்றத்தில் வந்து நீ சொன்னிய, இந்த புஷியானன் சொன்னார்ல, ஹெலிகாப்டர்லேயே வந்தாலும் சைக்கிள் ஓட்டி யார் போஸ்டர் ஓட்டினாலும் அவனுக்கு தான் பதவினார். அதுக்கு அப்படி அர்த்தம் என்னென்னா அவங்க ஆளுங்களையாக போட்டு வச்சுக்கலாம். அது போக மீதிக்கிறவன் கவனிக்கிறவனை பார்த்து போட்டு வச்சுக்கலாம். இப்படி தான் வச்சுக்கிட்டாரு கட்சியே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள. விஜயே நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஜானோ இது ஆதவோ இந்த விஷ்ணு ரெட்டின்னு புதுசாக ஒருத்தர் மீசை இல்லாமல் சுற்றினுக்கிறார் கூட பார்த்தீங்களா? அவர் யார்? அவருக்கும் தாவேக்காக்கு என்ன சம்பந்தம்? ஆனால் அவர் தான் அங்கே டாப் மோஸ்ட். அப்போது இவங்கெல்லாம் நினச்சா கூட புஷியை ஒன்றும் பண்ண முடியல, ஏன்னா கட்சி அவர் கையில் இருக்குது. அப்போ அந்த புஷி வந்து இந்த மாதிரி போட்ட ஆளுங்கள்லாம் 2 கோடி கட்டுற அளவு இருப்பானா தலைவர்? அதுக்கு என்ன இப்போ யாராவது ஆளை பிடிச்சிட்டு வா, யாராவது ஆளை பிடிச்சிட்டு வந்தால் அவன் யாராக இருப்பான்? திமுகவில் சீட்டு கேட்டு கிடைக்காதவனா இருப்பான், அதிமுகவில் கேட்டு கிடைக்காதவனா இருப்பான், காங்கிரஸில் தொழிலதிபராக இருப்பான். அவனுக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. தாவேக்கா வேட்பாளர்னு சுற்றலாம்ல, ஒரு மாதம் கோலாகலமாக இருக்கும், பேப்பர் ஃபோட்டோ வரும், அது ஓசியில் விளம்பரம் மாதிரி தானே. அதுக்கு 2 கோடி ரூபா செலவு பண்ணுறது அவனுக்கு என்ன ஆகுது? சரி, திடீர்னு நடுவில் ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க, எப்பா செலக்ட்லாம் ஆகிட்டியா, நீ தானே வேட்பாளர்? ஆமாம். எத்தனை சி கொடுத்த? 2 சி. இந்த 5 சி வந்துரு. எனக்கு நாங்கள் இருக்குது 3 சி லாபம். ஒரே மாதத்தில் 2 சி கூடுதலாக 3 சி லாபத்தோடு கிடைக்குதா? ஐயா வணங்க ஐயா, வர ஐயா புஷியே ரொம்ப நன்றி தம்பி, மாவட்டம் ரொம்ப ஹெல்ப் பண்ணடா ராசா அப்படின்னு போனால் என்ன பண்ணுவீங்க? இந்த சிக்கல்லாம் இருக்குது இவங்க நடைமுறையில். லைட்டாக தானே காமிச்சிக்குது, பாவடா விழா பாப்பான்றாருல, லைட்டாக காமிச்சிக்குது. பாப்பா வெயிட்டாக காமிச்சா என்ன கதின்னு போக அந்த தேர்தலில் பார்க்கலாம். அதனால் இவர்களுக்கு அந்த சிஸ்டமே கிடையாது. இப்போ இதை வச்சுன்னு தேர்தலை சந்தித்து என்ன ஜெயிப்பீங்க? தொகுதியிலேயே யாருன்னு தெரியாது வேட்பாளர். அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் சந்திக்காமல் ஒரு 45-50 எம்எல்ஏ ஒரு தொகுதி கேட்டால் மீதியில் ட்ரைனிங் ஆவாங்க, இதில் ஜெயிப்பாங்க, அடுத்தடுத்து நல்லா நகரலாம். ஆனால் கூட இதில் நான் சொன்ன அந்த விஷ்ணு ரெட்டி, ஆதவ அர்ஜுனா இந்த டீம்லாம் விடாது. இதெல்லாம் ஸ்லீப்பர் செல்லுங்க. தலைவரே தனியாக நிற்கலாம், நீங்கள் தான் ஜெயிக்கிறீங்க. மே மாதம் ஓட்டு என்ற காலையில் 10 மணிக்கு முதல்வர் விஜய், 12 மணி கவர்னர் போய் பார்க்குறோம், டேட்டு குறிக்கிறோம், பதவி ஏற்கிறோம். சந்திரசேகர் ஜோசப் விஜய் அப்படின்னு நைனா எனக்கு பிடிக்காது அப்படியா, ஜோசப் விஜய்னு போட்டுக்கலாம், இல்லாட்டி கூடுதலாக வேறு ஏதாவது போட்டுக்கலாம். கவர்னரே சொல்ல வைப்போம், தளபதி விஜய் அப்படின்னு சொல்ல வைக்கலாமா? நல்லா இருக்கும்ல அப்படின்னு. இவங்களை என்ன சொல்கிறது? அதனால் புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தாங்கன்னா தேர்வாங்க, இல்லாட்டி ஒரு 2-3 எம்எல்ஏ ஜெயிச்சா பெரிய விஷயம். இதுதான் பிரச்சனை. பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியதற்கு நன்றி சார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது?
தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.